ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் ரெசிபியில் வந்து சாம்பார் சாதம் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் எண்ணெயே போடலை. நம்ம இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கடுகு பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். வெங்காயம் பூண்டு போடலாம். அப்புறம் தக்காளியும் போடலாம். கருவேப்பிலை போடலாம். இது போட்டு நம்ம நல்லா பாருங்க, நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும். பாருங்க, காய்கறிலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் இது போடுறோம். கேரட், பீன்ஸு, இந்த வெண்டைக்காய் இருக்குது போடுறேன். அப்புறம் இதில் கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸில் நாம் மஞ்சள்தூள் போடுறோம். இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன். இப்போ இது வந்து நம்ம மிதமாக போட்டிருக்கோம். அவங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து கூட குறைச்சி போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம அரிசி பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடலாம். நம்ம கொஞ்சம் புளிக்கரிசல் ஊற்றலாம். புளிக்கரிசல் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு இப்போது இது ஊற வச்ச அரிசி பருப்பை நம்ம போடலாம். இந்த கப்பில் 1 கப் அரிசியும் 1/2 கப்பு பருப்பும் எடுத்துருக்கேன். 1.5 கப்பு எடுத்துருக்கேன். அதனால் இது சாம்பார் சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கணுங்கிறதுல இதில் 4 கப்பு நம்ம தண்ணி ஊற்றலாம். அரிசி பருப்பு தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை போடுறோம். இதில் தண்ணி இதெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம இது செட்டிக்குள்ளே நம்ம மூடிட்டு இது நம்ம ஆடியோ தம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் சாஃப்ட் டர்போ 2 இது இருக்குது. நம்ம சாஃப்டில் 3 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். இப்போது சாஃப்டில் நம்ம 3 மினிட்ஸ் வைக்கலாம். ஓகே, இப்போது மைனஸ் சிம்பிள் காட்டுது பாருங்கள். ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டோம். மைனஸ் சிம்பிள் காட்டுது, ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டோம். இப்போ 3 மினிட்ஸ் வந்த பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 0 காட்டுது, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை அமுத்தி பார்க்கலாம். பாருங்க, ஸ்டீம் வந்து வரல, ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அது ஸ்டீம் வரல, அதனால தான் இது வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸ்டீம் அதில் வந்தால் இது ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். டோட்டலாக நம்ம சாம்பார் சாதத்துக்கு 2 ஸ்பூன் நெய்யில் சாம்பார் சாதம் பண்ணிடுவோம். எங்களோட ஃப்ளேவரு, மசாலாஸோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்தது சூப்பராக இருக்குது. இப்போ இது பாருங்கள், சாம்பார் சாதத்தில் உருளைக்கிழங்கு, கேரட்டு எதுவுமே வந்து குலையலை. அதோட கலர் நேச்சுரல் கலர் அது அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ 3 மினிட்ஸ் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு.